ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடும்ப அட்டையில் உறுப்பினரை சேர்ப்பது எப்படி. அதாவது ரேஷன் கார்டில் ஒரு மெம்பரை நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் குடும்ப அட்டையிலேருந்து உறுப்பினரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுபோக ஒரு குடும்ப அட்டை அப்ளை பண்ணியிருந்தால் அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுங்கிறதும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ இந்த மாதிரி கூகுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு TNPDS அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அதில் TNPDS.com சொல்லி ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒன்று வரும். ஸோ இதுதான் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. ரேஷன் கார்டு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம், மாற்றலாம் இதில். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் லாங்குவேஜ் நீங்கள் மாற்றிக்கலாம், தமிழ் ஆர் இங்கிலீஷு. ஸோ இந்த இடத்துல மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. இதில் ஃபஸ்ட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி குடும்ப உறுப்பினரை நீக்கங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம குடும்ப உறுப்பினரை சேர்க்குங்கிற ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் லிங்க்கான மொபைல் நம்பர் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த கேப்சா குறியீடுங்கிறத இந்த நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணணும். ஒரு 7 இலக்க நம்பர் வரும். அந்த நம்பர் நீங்கள் 300 செகண்டுக்குள்ளே நீங்கள் இதில் டைப் பண்ணலை அப்படின்னா திரும்ப இது எக்ஸ்பைரி ஆகிரும். அகைன் நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 300 செகண்டுக்குள்ளே அந்த நம்பரை டைப் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ஓடிபி டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகி அந்த உள்ள பேஜுக்குள்ளே போயிடும். இப்போ லாகின் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரேஷன் கார்டோட டீட்டெயிலாம் காமிப்பாங்க. குடும்ப தலைவரோட பேர், குடும்ப அட்டையோட எண், அதில் கீழே எத்தனை உறுப்பினர் இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காமிப்பாங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம இதுக்கு மேலே சேவையை தேர்வு செய்வோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம் சொல்லி எல்லாமே இருக்கும். அதில் நம்ம உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உறுப்பினரை சேர்க்கிறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறது கேட்பாங்க. ஃபஸ்ட்டு குடும்ப உறுப்பினரோட அந்த யாரை நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ அவங்களோட நேம் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதே நேம் இங்கிலீஷ்லேயும் கிடைக்கணும், நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணணும். இப்போ இது தமிழில் கேட்குறாங்க. தமிழில் நீங்கள் டைப் பண்ண தெரியலனா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அதை கொண்டு கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேர் டைப் பண்ணதுக்கப்புறம் பாலினம், அதாவது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு பிறந்த தேதி, இந்த பிறந்த தேதி உங்களோட ஆதார் அட்டையில் என்ன பிறந்த தேதி இருக்கோ அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். பிறந்த தேதி சூஸ் பண்ணதுக்கப்புறம் உறவு முறைங்கிற ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது உறவு முறைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவருக்கு இந்த உறுப்பினர் என்ன உறவு முறை அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது இந்த மாதிரி இத்தனை உறவு முறை இருக்குது. இதில் இப்போ மகன் அப்படிங்கிற உறவு முறை நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் உறவு முறை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பர் டைப் பண்ணணும். இந்த மாதிரி ஆதார் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு மற்ற ஆவணங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இப்போ ஒரு உறுப்பினர் சேர்க்கணும் அப்படின்னா ஒன்றும் அவங்களோட ஆதார் அட்டை வேணும், இல்லைன்னா பிறப்பு சான்றிதழ், இல்லை பர்த் சர்டிஃபிகேட் வேணும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் உறுப்பினரை ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆதார் அட்டையை வச்சு நான் பண்ணுறேன். ஆதார் அட்டை சூஸ் பண்ணிட்டேன். பக்கத்தில் சூஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல என்னோடய ஆதார் கார்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பதிவேற்றுன்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு வெற்றிகரமாக அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்லோட் ஆனாலும் இந்த மாதிரி கீழே ஆப்ஷன் வந்துடும். இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே உறுப்பினரை சேர்க்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உறுப்பினர் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு மெசேஜ் வரும். இந்த இடத்துல வந்து இப்போ உறுப்பினரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம சப்மிட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வந்து 2-3 உறுப்பினர் கூட அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கடைசியில் உறுதிப்படுத்தல் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட நேமை வந்து ரேஷன் கார்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து 2 to 3 வீக்ஸ் வந்து டைம் எடுக்கும். எப்பயும் ஒரு 3 வீக்ஸில் உங்களோட நேம் வந்து உங்கள் ரேஷன் கார்டில் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் பதிவு செய்யன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களோட இந்த ரெக்வஸ்ட்டோட ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வெளியில் போய்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் அந்த குறிப்பு எண்கிறது கேட்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் போட்டுட்டு பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த இந்த ரெக்வஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதிலே நீங்கள் வந்து டெய்லி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 to 3 வீக்ஸில் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் கார்டில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரேஷன் கார்டில் நேமை வந்து ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.